ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷிஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டி வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு 10லேருந்து 15 வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பருப்பு வந்து 1 கப் எடுத்து வேக வச்சுருக்கேன். பருப்பு கூட மஞ்சள் தூள், காயத்தூள் 2 சேர்த்து வேக வச்சுருக்கேன். அப்படியே நான் வந்து உருளைக்கிழங்கையும் பருப்பு கூட சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாரில் சேர்க்குறதுக்கு சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி குழம்பு கொதிக்கும் போது சேர்க்கணும். அதுக்கடுத்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். கடைசியாக தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானொலி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறம் கீறின பச்சை மிளகாவையும் இது கூட அப்படியே சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து இப்போ தக்காளி அண்ட் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின மாதிரி வரட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பில் வந்து நீங்கள் ஏற்கனவே தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா இப்போது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பருப்பில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஓரளவு இருக்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடியவும் மிளகாய் பொடியவும் சேர்த்துடலாம். சாம்பார் பொடி வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படியே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதை வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஹையில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் குழம்பு திக்காக தெரியறதுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இப்போ இதை கவர் பண்ணி கொதிக்க விட போகிறேன். குழம்பை வந்து இப்போ மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நான் திறக்கிறேன். குழம்பு வந்து ஓரளவு நல்லா கொதிச்சுட்டு காயும் ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. நான் வந்து இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து இது கூட சேர்த்துடலாம். பருப்பு கூட நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். நான் வந்து பருப்பில் கொஞ்சம் தண்ணியும் ஏற்கனவே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பருப்பை சேர்த்தாச்சு. அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் ஓரளவு. இப்போ திருப்பியும் நம்ம இதை கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு தானே வச்சுருக்கோம். அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய மசாலாவை அரைச்சி வச்சிடலாம். நான் இப்போ குழம்புல சேர்க்குறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இந்த சாம்பாரோட சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி மூடி வச்சா போதும். அடுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வந்து நம்ம இன்னும் தாளிக்க மட்டும் செய்யணும். அவ்வளோதாங்க, சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் இதை கவர் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃபைனலாக தாளித்து மட்டும் ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு வானொலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டேன். அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி தாளிசை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து குழம்ப ஓப்பன் பண்ணி தாளிசை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் வந்து கொட்ட போகிறேன். அவ்வளோதான், கொட்டிடுங்க. கொட்டின உடனே என்ன செய்யணுன்னா உடனே திருப்பி கவர் பண்ணி வச்சிடணும். அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. ஸோ 1 மினிட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பரான சிம்பிளான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வெண்டைக்காவை வந்து ஒரு தடவை வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறமா திருப்பிலாம் ஆட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை, டைரெக்டாக அப்படியே பண்ணுற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர்.